என்னெல்லாம் பேசுனீங்க, எவ்வளோலாம் ஆடுனீங்க. பேசாமலேயே ஒருத்தன் சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? இதுதான். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ தான் வந்து நம்மள ஒருத்தன் அடிச்சாலோ, திட்டினாலோ, அமைதியா நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி, நம்ம வேலை என்னமோ அத மட்டும் பார்த்தா போதும். வெற்றி நம்மள தேடி வரும்ன்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வந்து இந்த ஒரு எலக்ஷன் இருந்தது. ஏன்னா, எவ்வளோ பெரிய ஒரு கட்சி அந்த கட்சி. அந்த 2 கட்சியுமே சரி, இப்போ அதோட தலைமை அந்த 2 லீடர்ஸ் வந்து இல்ல. இருந்தாலுமே வந்து பெரிய கட்சி. அத வீழ்த்தி இப்போ தாவேக்கா வந்திருக்குன்னா, அது எவ்வளோ பெரிய விக்டரி பாருங்க. இப்போ 4/20வது 100 தொகுதிக்கு மேல ஆல்ரெடி அப் டவுன்ல இருக்கு. எனிவே 100 வந்துரும். அதுக்கு மேல கண்டிப்பா சிஎம்னு விஜய் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இனிமே தமிழ்நாடு ஒரு பீஸான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்னு நம்புறேன். எல்லா வேலைகளும் சீரா நடக்கும்னு நம்புறேன். இதுலேருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லார மாரி இருந்துடாம ஒரு நல்ல ஆட்சி தரணும். யார் வந்தாலுமே நல்லது பண்ணணும். அதுதான். இது வேற ஒரு புது கட்சின்றதால, பழைய ஆட்களுக்கு என்னோட கருத்துப்படி நெறைய காதுகள்ல கேட்பேன்ல டீ கடையில போகும்போது, இவங்க என்ன பண்ணிற போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து நெக்ஸ்ட் டைம் வர்ற இதுவுல 200 தொகுதியிலயும் அடிக்கணும். அதுதான். ஆனா நெறைய பேரு இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சிருக்காங்க. துரந்தர் மாதிரி. துரைமுருகன், துரைமுருகன். நாம் தமிழர் கட்சியில வந்து இப்ப நேத்து நடந்தது ஒரு சம்பவம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்து ஒழிஞ்சிருந்தா கூட, ஒரு 30 தொகுதியில சீட்ஸ் வந்திருக்கும். ஏன்னா, ரொம்ப க்ளோஸ் கால் தான். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 100ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெர்சனு. 95, 90, 80 அந்த மாரி ஒரு 20, 10, 15 இல்ல 1000 ஓட்டு, 2000 ஓட்டு வித்தியாசம். இந்த மாரி தான். அந்த 2000 ஓட்ட தான் அந்த நாம் தமிழர் பறிச்சுட்டு போயிருக்கு. எனக்கு நேத்து வரைக்கும் இருந்த நம்பிக்கை மொத்தம் முழுசா அடிச்சிட்டு போயிருச்சு. வந்து அத வேற ஆட் ஆன் பண்ணி அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அருவாள தூக்கிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு நீங்க நேத்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இப்படியான ஒரு கட்சி இருக்கணுமான்னு 15 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க திருந்தல. என்ன பண்ண போறாங்களோ? இந்த ஓட்டெல்லாம் வேஸ்ட். அட்லீஸ்ட் அந்த ஓட்ஸ் அடுத்த வருஷம் யூஸ்ஃபுல்லா வந்து பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கெல்லாம் மாறுவீங்கன்னு நம்புறேன். என்னோட ஓட்டு, என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போவே நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இப்போவே போய் சரி பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அடுத்த தடவை நான் ஓட்டு போட்டே தீர்றேன். ஏன்னா எனக்கு ஓட்டு இல்லாமலே எனக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த விக்ட்ரி எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருச்சு.